ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். இது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த இடியம்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்னாவே இது கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த இடியம்ஸை வித் மீனிங்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்றுக்கும் நான் மீனிங் சொல்கிறேன். இந்த மீனிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தமிழில் பழமொழிகள் அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, குரங்கு கையில் பூமாலை போல அப்படின்றது வழக்கமாக கிராமத்தில் பேசுகிற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குரங்கு கையில் ஒரு பூமாலை கிடச்சா அதை பிச்சு போட்டுரும். அது மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒருத்தவன்கிட்ட, ஒரு முட்டாள் மாதிரி இருக்கிறவன் ஒருத்தவங்கிட்ட ஒரு நல்ல விஷயம் கிடச்சிதுன்னா அதை அவனுக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. அதானே அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங். இதே தான் இடியம்ஸு. டைரெக்டாக மீனிங் சொல்லாமல் இன்டைரக்டாக கிராமத்தில் சொல்கிற பழமொழிகள் மாதிரியே இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பார்க்கலாங்களா? இந்த பக்கெட் டு டை. பக்கெட்டை உதச்சா என்ன ஆகும்? அது உடஞ்சி போயிடும். அதுதான் கிக் த பக்கெட். ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம்னா அது இறந்து போயிடும். அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். அதுதான் இதுக்கான ஃபஸ்ட்டுக்கான மீனிங்கு. பேட் எக். எ டிஸ்ஹானஸ்ட் பர்சன் ஆர் இல் பிஹேவ்ட் பர்சன். பேட் எக், அதாவது பேட் எக்னா என்ன? அழுகி போன முட்டை. ஒரு கெட்டு போன முட்டை எதுக்கு உதாரணம்னா ஒரு டிஸ்ஹானஸ்ட் பர்சன், நேர்மையே இல்லாத பர்சன். புரியுதுங்களா? அதாவது ஒரு கெட்டு போன முட்டையை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அது மாதிரி தான் ஒரு நேர்மையே இல்லாத பர்சனை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ பேட் எக் எதுக்கு எக்ஸாம்பிள்னா எ டிஸ்ஹானஸ்ட் பர்சன், ஒரு உண்மை இல்லாத நேர்மை இல்லாத பர்சனுக்கு உதாரணம். நெக்ஸ்ட்டு எ பீஸ் ஆஃப் கேக். எ பீஸ் ஆஃப் கேக்னா ஒரு கேக்கோட ஒரு துண்டு. வெரி ஈஸிலி. ரொம்ப கேக் எப்படி சாஃப்டாக இதாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த நம்ம எடுத்திருக்க விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எ பீஸ் ஆஃப் கேக் வெரி ஈஸிலி. எ பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதாவது இப்போ பால் வந்து உன்னோட கோர்ட்டில் இருக்குது. விளையாடும் போது சொல்லுவோம்ல, இப்போ உன் கோர்ட்டுக்கு பால் வந்துருச்சு. யுவர் டர்ன் டு மேக் ஏ டிசிஷன். யுவர் டர்ன் டு மேக் ஏ டிசிஷன், அதாவது முடிவெடுக்கிற வாய்ப்பு உன்கிட்ட இருக்குது. எ பால் இஸ் இன் யுவர் கோர்ட். முடிவெடுக்கிற வாய்ப்பு உன்கிட்ட இருக்குது. நீ தான் அதை டிசைட் பண்ணணும் அப்படின்றது தான் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங். நெக்ஸ்ட்டு சேவ்டு பை த பெல். சேவ்டு பை லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். பண்ணிக்கோங்க. சேவ்டு பை லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். INTERVENTION. அதாவது சேவ்ட் பை த பெல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் சேவ் பண்ணுறது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா கூட, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். அதில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஷின் யோசிச்சு பார்ப்போம். ஆனால் டக்குன்னு பெல் அடிக்க போகிற சமயத்தில் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரும். அப்போ என்ன சொல்லுவோம்? லாஸ்ட் மினிட்ல நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ லாஸ்ட் மினிட்ல தப்பிக்கிறது சேவ்டு பை த பெல். சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். டு ஸ்ட்ரைக் அவுட். டு ஃபெயில் அட் சம்திங். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று போகிறது. டு ஸ்ட்ரைக் அவுட்னா என்னென்னா, நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோம்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஆர் ஜாய். ஜம்ப் ஆர் ஜாய்னா ஹாப்பி. நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பண்ணுவோம், நடந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே குதிப்போம், சந்தோஷமாக இருப்போம்ல, அதுதான். இப்போ ஜம்ப் ஆர் ஜாய் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹாப்பி. ஆன் த பால். ஃபுல்லி அவேர் இன் கண்ட்ரோல் ஆஃப் யூர் சிச்சுவேஷன். ஆன் த பால், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஆன் த பால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எடுத்துருக்கிற விஷயத்தில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறது, அந்த சுச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறது. இப்போ பால் நம்ம கையில் இருக்குதுன்னா அந்த பாலை வந்து எந்த பக்கம் தூக்கி போடணும், எப்படி உருட்டி விடலாமா இல்லை தூக்கி போடலாமா அப்படின்றதுல அந்த அவேர்னஸ், அந்த இது ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கும். அதே தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆன் த பால்னா ஃபுல்லி அவேர் இன் கண்ட்ரோல் ஆஃப் யூர் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதை வந்து ரொம்ப அவேர்னஸாக நம்ம வச்சுருக்கோம். அந்த அவேர்னஸாக இருக்கிறது அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ரன்னர். எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். மீனிங் என்னென்னா ஃப்ரண்ட் ரன்னர், அதாவது இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட்.
இப்போ நிறைய பேர் ஓடி வராங்க அப்படின்னாக்க நம்ம சப்போஸ் அங்கே உசைன் போல்டே ஓடி வராருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பா உசைன் போல்டு தான்ப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் இவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வராங்கன்னா எந்த பையன் நல்லா ஓடுவோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ மேபி இவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா? அதே தான். அப்போ ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். ஆன் கிளவுட் நைன். ஆன் கிளவுட் நைன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். At 6 and 7s, confused or in a state of disorder. 6 and 7 இது எப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிறது. ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதுவா இல்லை அதுவா அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. 6ஆ இல்லை 7ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. at 6 and 7னா கன்ஃபியூஸ் ஆகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சொல்கிறத தான் நம்ம at 6 and 7 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன் ஹார்ஸ் டவுன், வெரி ஸ்மால் டவுன் ஆர் வில்லேஜ். ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன டவுனு இல்லை ஒரு வில்லேஜ், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹார்ஸோட வீடு எப்படி இருக்கும், குட்டியாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி ஸ்மால் டவுன் ஆர் வில்லேஜ். காட் ரெட் ஹேண்டட், டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். காட் ரெட் ஹேண்டட்னா என்னென்னா இப்போ ஒருத்தவங்க யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கையும் களவுமாக பிடிக்கிறது. அதாவது கிளாஸில் யாராவது திருடிட்டாங்களோ இல்லை எந்த பையனாவது போய் சொல்லிட்டானோ அவங்க நான் கையும் களவுமாக பிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்கள வந்து தப்பு நடந்துருச்சுன்னா அவங்கள வந்து கையும் களவுமாக பிடிக்கிறது தான் இதுக்கான மீனிங். இந்த கொஷினை வந்து டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இது இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவுமே டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இதில் நிறையா கொஷின்ஸை டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏன் கவுச் பொட்டேட்டோ அன் ஐடியல் பர்சன். இங்கே வந்து யான் இது வந்து தப்பு, இங்கே வந்து ஏ வரும். ஏன் கவுச் பொட்டேட்டோ இங்கே ஏவா மாற்றிக்கோங்க. ஏன் கவுச் பொட்டேட்டோனா அன் ஐடியல் பர்சன், அதாவது எதுவுமே செய்யாத ஒரு முட்டாளான ஒரு லேசியான சோம்பேறியான பர்சனை தான் கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பொட்டேட்டோ வச்சா எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும், எந்த இதுவுமே பண்ணாது. கொஞ்சம் நாளில் பார்த்தா அது அழுகி போயிடும், தூக்கி போட்டுருவோம். அதே தான். அப்போ ஒரு லேசியாக இருக்க ஒரு முட்டாளாக இருக்க ஒரு பர்சனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிரெட் அண்ட் பட்டர், த நெசசிட்டிஸ். நம்ம இப்போ இங்கிலீஷில் தானே பார்த்துட்ருக்கோம். அங்கே ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட் அண்ட் பட்டர் தான். அது ரொம்ப அவசியமான ஒன்று. சரியா, அவங்களுக்கு அதுக்கான சாப்பாடு. நமக்கு எப்படி இங்கே இட்லி தோசையோ அது மாதிரி அவங்களுக்கு அங்கே பிரெட் அண்ட் பட்டர். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுதான் த நெசசிட்டிஸ். சரிங்களா, அப்போ பிரெட் அண்ட் பட்டர் ரொம்ப அவசியமான ஒன்று. சரிங்களா. பிக் சீஸ், அன் இம்பார்ட்டன்ட் பர்சன். யார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிக் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அப்துல் கலாமை சொல்லலாம். அப்துல் கலாம் வந்து ஒரு பிக் சீஸ் மாதிரி. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், எக்ஸாம்பிளுக்காக தான். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். உண்மையாலுமே அவர் வந்து ஒரு பிக் சீஸ் தான். நெக்ஸ்ட்டு டேக் 5, டேக் ஏ ஷார்ட் பிரேக். அதாவது டேக் 5னா என்ன மீனிங்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது, அதுதான் இதுக்கான மீனிங். 7th ஹெவன், வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். ஹெவன்னா என்ன சொல்லுவோம், சொர்க்கம்னு சொல்லுவோமா. அப்போ வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருதுன்னா அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சொல்கிறது 7th ஹெவன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சப்போஸ் நம்ம இந்த டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம்னா 7th ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் 10. பர்ஃபெக்ட் 10னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். ஒரு 10 பொருளை அடுக்கி வச்சுருக்கோம், ஒரு 10 வேலைகள் இருக்குது, 10 வேலைகளையும் டக்குன்னு முடிச்சிட்டா என்ன சொல்லுவோம், கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். அந்த வேலை வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். அதுதான் இதுக்கான மீனிங். சரிங்களா, பிளாக் ஷிப் டு பி த அவுட்காஸ்ட், ஆட் ஒன் அவுட் அன்லைக் அதர்ஸ். அதாவது பிளாக் ஷிப் டு த அவுட்காஸ்ட், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிளாக் ஷிப்னா என்ன சொல்லுவோம், கருப்பாடு. எல்லாம் வெள்ளையாடாக இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் கருப்பாடாக இருக்கிறது. அதாவது எல்லாம் இதுக்கு மீனிங் வந்து எக்ஸாக்டான மீனிங் எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஒருத்தவங்க மட்டும் வித்தியாசமாக இருப்பாங்க.
எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. அவங்க குரூப்பில் மட்டும் அவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் இப்படி சொல்லுவாங்க, பிளாக் ஷீப் டு பி த அவுட்காஸ்ட். அதாவது எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆட் ஒன் அவுட் அன்லைக் அதர்ஸ். அதை ஒருத்தவங்க மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது, எதுலேயுமே பொருந்தி போகாமல் எதுலேயுமே ஒத்து வராமல் ஒரு குரூப்பில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதுதான் இதுக்கான மீனிங். அவுட் ஆஃப் த ப்ளூ, ரேண்டம்லி, சர்ப்ரைசிங்லி. ரொம்ப ரேண்டமாக இருக்கிறது, சர்ப்ரைஸாக இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவோம்னா அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். கிரே ஏரியா, அன்கிளியர், அன்டிஃபைன்டு. அதாவது கிளியரே இல்லாமல் ஒரு மாதிரி மங்கலாக இருக்கிற விஷயங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரே ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்ஸ் ஏ ப்ளூ மூன். ப்ளூ மூன் பார்க்க முடியுமா? அது ரொம்ப ரேர் தானே, அப்போ வெரி ரேர்லி. இதை வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், வெரி ரேர்லி. ப்ளூ மூன் வந்து வரவே வராது. ரெட் மூன் வரும், இல்லை ஒயிட் கலர் மூன், இதுதான் வரும். ஆனால் ப்ளூ மூன் வராது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்போ வெரி ரேர்லி. கிரே ஏரியாவுக்கு இன்னொன்றும் சொல்லலாம். என்னென்னா, ஒரு விஷயம் நமக்கு புரியலனாலோ விளங்கலனாலோ இல்லை அது தெளிவாக நமக்கு தெரியலனாலோ அதுக்கானதும் கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நமக்கு வந்திருக்க டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம், இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இதில் பாஸ் பண்ணிட்டா நமக்கு வந்துட்டு எப்போ நியமன தேர்வு வைக்கிறாங்களோ அப்போ நம்ம டக்குன்னு எழுதிடலாம். அப்போ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். ஒரு வேல்யூபிளான ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். எ ஸ்னைல் ஸ்பேஸ், மூவிங் வெரி ஸ்லோலி. ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா அட் எ ஸ்னைல் ஸ்பேஸ். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ரேஷன் கடையில் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைன் அப்படியே மூவ் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதையும் என்ன சொல்லலாம்? எ மூவிங் வெரி ஸ்லோலி அட் எ ஸ்னைல் ஸ்பேஸ். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், ரிவீல் எ சீக்ரெட். அதாவது ஒரு சீக்ரெட்டை வெளியிடுறது. ஒருத்தவங்க வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப பொத்தி வச்சுருப்பாங்க. அந்த சீக்ரெட் வந்து டக்குன்னு வெளியே வந்துருச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், பூனை வெளியே வந்துருச்சு, குட்டு வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுக்கான விஷயம். நெக்ஸ்ட்டு, த லைன் ஷேர், த பிக்கஸ்ட் பார்ட். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளாக அதே அப்துல் கலாமே சொல்லலாம். நம்ம சந்திராயன் அந்த மாதிரி விண்கலம் ஏவுறதுலலாம் அவர் தான் ஒரு பிக்கஸ்ட் பார்ட், நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மீனிங் தான் இது. அதாவது அவரோட பார்ட் வந்து அங்கே வந்து ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? எ லைன் ஷேர்னா அவரோட பங்கு, அந்த உழைப்பு அது ரொம்ப அதிகமானது. த பிக்கஸ்ட் பார்ட், அவரோட கான்ட்ரிபியூஷன் அங்கே ரொம்ப அதிகம். அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் இப்போ அப்படியே லைனாக எல்லாரும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், வெரி அன்கம்ஃபர்டபுள். ஃபிஷ் இந்த வந்து கேட்டிருந்தாங்க. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா மீன் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே துடிக்கும்ல, அந்த மாதிரி தான். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அங்கே ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்மளால் அட்டன் பண்ணவே முடியாது. ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மட்டும் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒத்து போகாது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த இடத்துல நம்மளால் இருக்கவே முடியாது. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், எப்படி ஒரு ஃபிஷ் வந்து அந்த இடத்துல பொருந்தி போக வெளியே வந்துருச்சுன்னா பொருந்தி போக முடியாதோ, அதே மாதிரி நம்மளாலேயும் ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சில இடங்களில் பொருந்தி போக முடியாது. வெரி அன்கம்ஃபர்டபுள், அதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா வெரி அன்கம்ஃபர்டபுள். வாட்ச் லைக் ஏ ஹவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பருந்து. இதுக்கு மீனிங் வந்து பருந்து. ஒரு பருந்து, ஒரு கழுகுலாம் எப்படி நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணும். அதோட இறை கீழே இருந்ததுனாலும் எவ்வளோ தூரத்தில் அது மேலே இருந்தாலும் அது கீழே சடனாக வந்து கரெக்டாக அதோட இறையை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கொத்தி எடுத்துகிட்டு போயிடும். அது மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அதுதான் இதுக்கான மீனிங். ஹார்னட், எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி, ரொம்ப அதிகமான கோபம், எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவப்படுறது. ஆப்பிள் ஆஃப் மை ஐ, கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். அதாவது ரொம்ப பர்ஃபெக்டான இருக்கிற விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பிள் ஆஃப் மை ஐ, கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். இப்போ இதுலேருந்து நம்ம எது பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் 6th to 8th வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். Blood runs thicker than water. Family members have stronger obligations with each other than with the people outside the family. இதுக்கு என்ன மீனிங்னா, பிளட்டு வந்துட்டு தண்ணியை விட நல்லா திக்காக இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, நம்ம அப்பா அம்மா தம்பி இவங்க கூடலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல அட்டாச்மெண்ட்டாக இருப்போம் தாத்தா பாட்டி கூடலாம். ஆனால் அதே ஃபேமிலி இல்லாமல் அவுட் சைட் மெம்பர்ஸ் கூட அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற உறவு மாதிரி வெளியில் இருக்கிற நெய்பர்ஸ் கூட வராது. அதுதான் இதுக்கான மீனிங்.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், டு பி இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அதே தான், தண்ணிக்குள்ளேருந்து மீன் வெளியே வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அதோட சுச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக முடியாத சமயத்தில் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். இவனோட சுச்சுவேஷனை மீன் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சுல்லடா, அந்த மாதிரி மோசமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங். டல்லஷ் டிஷ் வாட்டர், போரிங், அன்இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு ரொம்ப போர் அடித்ததுனாலோ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்ததுனாலோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டல்லஸ் டிஷ் வாட்டர். ஒரு மூவி பார்க்க போனோம்னா அது ரொம்ப போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லை, மொக்கையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்லுவாங்க? டல்லஸ் டிஷ் வாட்டர். நெக்ஸ்ட்டு, அஸ் எ டக் டேக்ஸ் டு வாட்டர். அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு வாத்து தண்ணியில் எப்படி போகும், அப்படியே உட்கார வச்சா போதும், அப்படியே நல்ல ஸ்மூத்தாக அப்படியே ஜாலியாக அது ஸ்விம் பண்ணுறதே தெரியாது. அதோட கால் உள்ளே ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்கும், நகர்ந்துட்டே இருக்கும். பட் நமக்கு மேலே எப்படி தெரியும், அது ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுல்ல, நேச்சுரலாக போகும்ல, அதுதான் இதுக்கான மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். இதுக்கு ஒரு சாங்கே இருக்குது, என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் நான் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுதான் இதுக்கான மீனிங். கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். நெக்ஸ்ட்டு, யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. பீப்புள் ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தே ஹாவ் அன்டில் இட்ஸ் கான். இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ கிணத்துல தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிணத்துல தண்ணி இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக எடுத்துகிட்டே இருப்போம். ஆனால் அது ட்ரை ஆகிற வரைக்கும் கவலைப்படவே மாட்டோம், அதை எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அது ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவோம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நம்ம கவலைப்படுறதே இல்லை, ஆனால் அது நடந்துருச்சுன்னா அது நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். புரியுதுங்களா? நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது தான் இதுக்கான மீனிங். Pour cold water on something, to criticize or stop something that some people are empty about. யாராவது ஒரு விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்க இப்படி செய்ய போகிறவங்கள போயிட்டு தடுக்கிறது, அதை செய்ய விடாமல் பண்ணுறது. புரியுதுங்களா? யாராவது ஒருத்தவங்களுக்கு போய் உதவி செய்யணும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடன் கொடுக்கலாமா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா நினைக்கும் போது அதை தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு அவங்க பண்ணுற விஷயங்களை தடுக்கிறது. அதுதான் இதுக்கான மீனிங். சரிங்களா? Trade water, to be active but without making process or falling farther behind. அதாவது அவங்க நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, பட் வித்தவுட் மேக்கிங் ப்ராசஸ். எந்த ப்ராசஸுமே செய்ய மாட்டாங்க, முன்னாடியும் போகாமல் பின்னாடியும் போகாமல் நடுவில் இருந்துட்டு அப்படியே இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பி லைக், பி இங்கே லைக் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக்ஸ், கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தெம் அட் ஆல். என்னென்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடாமல் எந்த ஒரு வேலையுமே இது பண்ணாமல் மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதுதான் இதுக்கான மீனிங். இன் டீப் வாட்டர், டு பி அன்கம்ஃபர்டபுள் இன் எ பர்டிகுலர் சுச்சுவேஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா டு பி இன் எ டீப் வாட்டர். ஹங்க்ரி அஸ் பியர், பீயிங் வெரி ஹங்க்ரி. அதாவது பியர் மாதிரி, அது கரடி மாதிரி பசியோடு இருக்கிறது. கரடிக்கு பசிச்சா என்ன பண்ணும், மரக்கிளையில் ஏறி மரத்தையும் உடைச்சி சாப்பிடும், மூங்கிலையும் சாப்பிடும், இலைத்தலையும் சாப்பிடும். சப்போஸ் ஏதாவது ஒரு குட்டி குட்டி அனிமல் கிடைச்சாலும் சாப்பிடும். அப்போ பசி வந்ததுன்னா எதுன்னு பார்க்கறதில்ல, சாப்பிட்றது அப்படியே. பீயிங் வெரி ஹங்க்ரி, அதுதான் ஹங்க்ரி அஸ் எ பியர்னா பீயிங் வெரி ஹங்க்ரி. இதை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, கிரஃப் அஸ் எ பியர், பீயிங் அன்சோசியலபிள். அதாவது மற்றவங்க கிட்ட ஒரு இணக்கமாக பழகாமல் இருக்கிறது, ஒதுங்கியே இருக்கிறது, அதான் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா குரூஃப் அஸ் எ பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேக் த பியர் பை த டூத், புட் ஒன் செல்ஃப் இன் எ டேஞ்சரஸ் பொசிஷன். இதுக்கு மீனிங் என்னென்னா ஒருத்தவங்கள ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன்லேயே நம்ம வச்சுருக்கிறது. இந்த ஃபிலிமில் வில்லன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள ஒரு ஏதாவது கத்தி முனையில் வச்சுக்கிறது, இல்லை துப்பாக்கி முனையில் வச்சுக்கிறது, அவங்கள ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன்லேயே வச்சுருக்கிறது, அதுதான் இதுக்கான மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு மீனிங் என்னென்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்கிறது, எதையுமே செய்யாமல் ரொம்ப அப்படியே அமைதியாக
எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே உட்காந்துருக்கிறது என்னன்னு ஏ டியர் ஹக் புட் ஒன்ஸ் ஆர்ம்ஸ் அரவுண்ட் சம்திங் அண்ட் ஹக் தெம் அஃபெக்ஷனேட்லி. ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறது சரிங்களா. அவங்கள வந்து ஹக் பண்ணி ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறது, ரொம்ப நம்மளோட 2 கையும் வச்சு இந்த ஆற தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் ஏ டியர் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. A bear market, a period of time when investors are more likely to sell rather than buy shares. இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த பங்குச்சந்தை அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ அதில் பியர் மார்க்கெட் நம்ம பொருட்களை வந்து வாங்குறது புரியுதுங்களா. ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போடுறது, இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அவங்க வந்து ஷேரை வாங்குறது. இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவாங்க, புல் மார்க்கெட் விற்கிறது அது சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் பொருட்களெல்லாம் வாங்குற டைமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எ பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதில் 9th ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைண்ட் ஒன் வாய்ஸ் டு பீயிங் ஸ்பீக்கிங், அதாவது பேச ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு பேஜ் போட்டு எதாகட்டும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் எது நடந்ததுனாலும் டக்குன்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைண்ட் ஒன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெண்ட் அண்ட் இயர் லிசன் டு தெம் சிம்பத்திக்கலி அண்ட் கிளியர்லி. ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்கிறது, ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கிறது. அதாவது நடக்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கிறது, அதுதான் இதுக்கான மீனிங். ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கவனமாக கவனிக்கிறது. ஓவர் த மூன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் டிலைட்டட், அதாவது ரொம்ப சந்தோஷப்படுறத ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவர் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் த பால், இது வந்து எந்த ஒரு நடக்க போகிற விஷயத்துக்கு அலர்ட்டாக இருக்கிறது, ரொம்ப அவேர்னஸாக இருந்து அலர்ட்டாக இருந்து அந்த விஷயத்தை கையாளுறது, அதை தான் ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ லெவல் வித் டு மூவ் டு ஏ லோயர் லெவல், விஷயத்துக்காக ரொம்ப லோக்கலாக இறங்கி போகிறது, எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறது, ரொம்ப கீழே இறங்கி போகிறது தான் ட்ரூ வித் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊப் வித் கிளீ, ஷவுட் வித் எந்தூசியாசியம் அண்ட் ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷப்படுறது, ஒரு ஹாப்பினஸ்லேயே ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு ஆரவாரமாக சந்தோஷப்படுறது தான் இதுக்கான மீனிங் சரிங்களா. ஜாம்டு அண்ட் த பிரேக்ஸ் குயிக்லி ப்ரெஸ் ஆன் வெஹிக்கல் பிரேக்ஸ் டு ஸ்டாப், அதாவது ஜாம்டு ஆன் த பிரேக்னா என்ன அர்த்தம்னா குயிக்காக ஏதாவது ஒரு வெஹிக்கலில் டக்குன்னு பிரேக் போட்டு நம்ம குயிக்காக ஸ்டாப் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருப்போம், அதில் ஒரு டேஞ்சரஸ் வருது அப்படின்னாக்க, அதில் ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராசஸை குயிக்காக நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம், புரியுதுங்களா. அதுதான் இதுக்கான மீனிங். கிளம் ஃபார் எ டியர் லைஃப் டு சம்திங் வித் மச் எஃபெக்ட் டு அவாய்ட் டேஞ்சர், ஒரு தப்பான விஷயம் ஒன்று நடக்க போகுதுன்னா அதுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டு அந்த விஷயம் வந்து டேஞ்சர் ஆகாமல் தடுக்கிறது, அதுதான் இதுக்கான மீனிங். சார்ஜ் அப் த ரோடு டு எக்ஸைட், அதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிறது, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு எக்ஸைட் ஆனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா சார்ஜ் அப் த ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பீட் ஏ ஹேஸ்டி ரீட்ரீட் வித்ட்ரா குயிக்லி டு அவாய்ட் சம்திங் அன்பிளசன்ட், அதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறது. அங்கே ஏதோ தப்பாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் வந்து இது பண்ணாமல் குயிக்காக ஸ்டாப் பண்ணி அதை நிறுத்தி வச்சிடுறது, அந்த விஷயத்தையே செய்யாமல் அங்கே போகாமலே அவாய்ட் பண்ணிடுறது, புரியுதுங்களா. ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னா அந்த இடத்துக்கு போகாமலேயே அந்த விஷயத்தை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீட் ஏ ஹேஸ்டி ரீட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் வெரி ரேர், இது நம்ம ஏற்கனவே எயித்தில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் வெரி ரேர், ரொம்ப ரேரான விஷயத்த சொல்கிறது தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் இப்போ நம்ம 10th முடிச்சிட்டோம், இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் சரிங்களா. த்ரோ இன் த டவல் டு குவைட் இன் டிஃபெக்ட், என்ன அர்த்தம்னா இதில் நம்ம தோக்க போகிறோம் ஏதோ நடக்க போகுது அப்படின்னா அதை உடனே குவைட் பண்ணுறது, அந்த விஷயத்தை அப்படியே கைவிட்டுறது. டவலை எப்படி தூக்கி போட்டுரும் அந்த மாதிரி அந்த விஷயத்தை தூக்கி போட்டுறது சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன் அவர் கார்னர் லெண்டிங் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட், இது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நம்ம சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேர்டு இது, அதாவது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது, ஊக்கப்படுத்துறது. ஆன் த ரோப் ஆன் த ரோப்ஸ் ஆன் த வெட்ஜ் ஆஃப் டெஃபெக்ட் ஆர் கொலாப்ஸ், இது எங்கே சொல்லுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த தோற்கிற தருணம், இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னா அந்த பாகிஸ்தான் தோற்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் இந்த ஆங்கர்லாம் சொல்லுவாங்கள்ல ஆன் த ரோப்ஸ்
அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதாவது அவங்க வந்து அந்த மேட்சை கொலாப்ஸ் ஆகிறது, அந்த தோக்கிற தருணத்தை சொல்கிறது தான் ஆன் த ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Below the belt. To say something that is often to person, usually irrelevant and always unfair. அதாவது ஒருத்தவங்களை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது பிலோ த பெல்ட். அதாவது அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ அவங்கள மட்டுமே பர்டிகுலராக அட்டாக் பண்ணுறதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிலோ த பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஆஃப். ப்ரிப்பேரிங் டு ஃபைட் ஆர் அப்போஸ் சம்திங் இன் எ காம்படிஷன். ஒரு காம்படிஷனில் ப்ரிப்பேராக இருக்கிறது, அதாவது ஆப்போசிட் டீமில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது, அதை தான் ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கொயர் ஆஃப்னா ஆப்போனன்ட் டீமில் இருக்கவங்கள போயிட்டு ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னா ஆப்போனன்ட் டீமை ஃபைட் பண்ணுறதுக்கு இல்லை அதுதான் தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது, ப்ரிப்பேராக இருக்கிறது தான் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் அப் ஒன்ஸ் அலை வெல் சூட்டட் டு ஒன்ஸ் டேஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ஆர் எபிலிட்டிஸ். ரைட் அப்ஸ் ஒன்ஸ் அலே அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆரம்பிக்கிறது, ரொம்ப அதில் ஈகராக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, ஈகராக அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறது, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் அப்ஸ் ஒன்ஸ் அலே அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைவ் ஒன்ஸ் அப் த வால் டு மேக் சம் ஒன்ஸ் இரிட்டேட்டட் ஆங்க்ரி அண்ட் கிரேசி. யாராவது ஒருத்தவங்களை வந்து சம்மந்தமே இல்லாமல் இரிட்டேட் பண்ணுறது, ரொம்ப கோவப்பட வைக்கிறது, அவங்கள வந்து கிரேசியாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அதுதான் ட்ரைவ் ஒன்ஸ் அப் த வால். ஹிட் த ரோட் செட் அவுட் ஆன் எ ஜேர்னி. அதாவது ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது, அதான் செட் அவுட் ஆன் எ ஜேர்னி. அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹிட் த ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் அதாவது ஒன்ஸ் ஃபார் யுவர் ரைட். டு சீட் ஆர் ட்ரிக், அதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி சீட் பண்ணுறது, தந்திரம் பண்ணி அவங்கள வந்து ஏமாத்துறது, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேக் ஃபார் யுவர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் எ பேனிக் மோட். இன் பேனிக் மோட்னா என்னென்னா ரொம்ப கவலைப்படுற, ரொம்ப பயப்படுறமான சுச்சுவேஷன், சரிங்களா? ரொம்ப பயமான சுச்சுவேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா இன் எ பேனிக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா நூழையில தப்பிக்கிறது. ஏதோ ஒரு கார் போகுது, நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோன்னா டக்குன்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் ஒரு நூழையில தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அங்கே பழமொழியை எப்படி சொல்லுவாங்கன்னா பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட் கார்னர்ஸ் அப்படின்னா என்னென்னா பேட் பொசிஷன், அதாவது டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், ரொம்ப டைட்டாக இருக்கிற சுச்சுவேஷனு, ரொம்ப கவலைக்கிடமான இருக்கிற ஒரு நிலைமை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூட் ஹிஸ் போல்ட், அதாவது ஒருத்தவங்களோட எஃபெக்ட், ஒருத்தவங்க வந்து நல்ல எஃபெக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து எக்ஸ்ஹாஸ்ட் பண்ணுறது, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் எ நைஸ் பிக்கிள் இன் எ மிஸ், அதாவது ஒரு குழப்பமான மனநிலை, ரொம்ப குழம்பி போயிருக்கிறது, தெளிவே இல்லாத ஒரு மனநிலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான்டா, அவனுக்கு அந்த விஷயமே புரியலடா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இன் எ நைஸ் பிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாவ் எ கோல்ட் ஃபீட், அதாவது ரொம்ப பயப்படுறது, ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயந்து நடுங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாவ் எ கோல்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாரம் பெல்ஸ் ரிங்கிங், இதுக்கு என்ன கரெக்டான மீனிங்னா அலாரம் பெல்ஸ் ரிங்கிங், இங்கே வந்து சிங்குன்னு கொடுத்துட்டேன், அது சிங் வராது, சைன். அலாரம் பெல்ஸ் ரிங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் வந்து தப்பாக போகிறது, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னா நம்ம மனசுக்குள்ளே அலாரம் அடிக்கலாம், டே நீ ஏதோ தப்பு பண்ண போகிற அப்படின்னு அலாரம் அடிக்குது மண்டையில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஒரு விஷயம் தப்பாக போகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அலாரம் பெல்ஸ் ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேக் டு த வால் இன் சீரியஸ் டிஃபிகல்ட்லி. பேக் டு த வால் அப்படின்னா ஒரு சீரியஸான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை சொல்கிறத தான் பேக் டு த வால் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராப்ஸ் கிளென்ச் அட் ஸ்ட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரை எனி மெத்தட் டு ஓவர் கம் கிரிசஸ், அதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனு, ஒரு கஷ்டமான காலங்களை ஏதாவது ஒரு வேலை பண்ணி அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றது, புரியுதுங்களா? இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராப்ஸ் கிளென்ச் அட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சேவ்டு பை த பெல், கஷ்டமான சுச்சுவேஷனில் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கள நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் போய் சேவ் பண்ணுறது, புரியுதுங்களா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சேவ்டு பை த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேங் அவுட் டு ட்ரை, இங்கே வந்து ஏ வரும், சரிங்களா? ஹேங் அவுட் டு ட்ரை
இங்கே வந்துட்டு முன்னாடி ஏ வரும். ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கள, நம்மளை நம்பி இருக்கவங்கள நம்ம கைவிடுறோம்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹேங் அவுட் டு ரைட், ஹேங் அவுட் பண்ணுறது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொல்லவே முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவங்க நம்மளை நம்பி வந்தாங்கன்னா அவங்கள கைவிடுறதுக்கு பேர் என்னன்னா ஹேங் அவுட் டு ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் த பீட், ஆன் டியூட்டி, அதாவது ஒரு நம்ம வேலையில் இருக்கிறது, நம்ம டியூட்டி பார்க்குறது. நம்ம இப்போ டீச்சிங் நடத்திட்டு இருக்கோம்னா நம்ம அது டியூட்டியில் இருக்கோம்ல, நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் த பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எ கார்டியன் ஸ்பேஸ், போலீஸ்மேனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எ கார்டியன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ம் இன் ஆர்ம் வித் ஆர்ம்ஸ் லிங்க்டு டுகெதர், அதாவது கைகளை கோத்து நடக்கிறது. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா எங்கேயாவது மீட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கைகளை கோத்துப்பாங்க. புரியுதுங்களா? அதை தான் இப்படி சொல்லுவாங்க. இந்த கொஷினை வந்து கேட்டிருந்தாங்க, டெட் எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளைன் கிளாத்ஸ் மேன் அப்படின்னா ப்ளைன் கிளாத்ஸ் மேன் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு டியூட்டியில் இருக்கும்போது அவங்களோட பர்ஃபெக்டான யூனிஃபார்மில் இருக்கிறது, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளைன் கிளாத் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம 11th முடிச்சிட்டோம். இப்போ 12th பார்க்க போகிறோம். சேவ் ஒன் ஸ்கின் டு பர்ஃபெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்லி, ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறது, அதை எப்படி சொல்லுவாங்க, சேவ் ஒன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக் போத் ends meets, மேனேஜ் ஒன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வித் ஒன்ஸ் இன்கம், அதாவது ஒருத்தவங்களோட வருமானத்தை வச்சு நான் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன், வருமானம் கொஞ்சமாக இருந்ததுனாலும் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மேக் போத் ends meet அப்படின்னு சொல்லுவாங்க. எ போல்ட் அவுட் ஆஃப் கிளியர் ஸ்கை, எ சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் ஆர் நியூஸ், சடனாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஈவெண்ட் நடந்ததுனாலோ ஏதாவது ஒரு நியூஸ், இப்போ அதே தான் அப்துல் கலாமே வச்சுக்கோங்களேன், சடனாக இறந்துட்டாரு அப்படின்னக்குள்ள அது நம்மளால ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்களை என்ன சொல்லுவாங்கன்னா எ போல்ட் அவுட் ஆஃப் கிளியர் ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கோ டு கிரேவ் டு எக்ஸிட் த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்திலே இல்லாதது, இறந்து போயிடுறது, இல்லாத ஒரு விஷயம், இந்த உலகத்தை விட்டே போயிடுறது, அதுதான் அதுக்கான மீனிங். ஹாவ் எ வீப் ஹேண்ட் டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேண்ட். ஹாவ் எ வீப் ஹேண்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான கை, ரொம்ப வலிமையான கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இவங்க இப்போ ரொம்ப பெரிய கைப்பா, ஆளு பெரிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல். அண்டர் எ கிளவுட், அதாவது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையை நம்ம அண்டர் எ கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திருப்தி இல்லாத, ஒரு நம்பிக்கை இல்லாத சுச்சுவேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா அண்டர் எ கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில், வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில்னா ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பொறுமையாக அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது, அது ஃபுல்லாக கிளியர் ஆகிற வரைக்கும், அதாவது அந்த விஷயங்கள் வந்து அடங்கி அது ரொம்ப அந்த காற்று. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க, ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சால்வ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுறது. சரிதுங்களா? இது அதுக்குன்னு மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துக்குமே, ஒரு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டமான விஷயமோ அந்த ப்ராப்ளம் சால்வ் அவுட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Get to have all your ducks in a row, to have made all the preparation needed to do something, to be well organized. என்னென்னா ஒரு விஷயம் நடக்குது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதை வந்து கரெக்டாக எல்லா ப்ரிப்ரேஷனுமே சரியாக பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கு பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹேவ் ஆல் யுவர் டக்ஸ் இன் எ ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெச் அண்ட் கேரி அப்படின்னா என்னென்னா டு டூ எ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப் ஃபார் சம்படி அஸ் இஃப் யூ வேர் தேர் சர்வெண்ட், அதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை இந்த சர்வெண்ட்லாம் கரெக்டாக செய்வாங்கள்ல, பர்ஃபெக்டாக செய்கிறது, அவங்கள மீன் பண்ணி சொல்கிறது தான் ஃபெச் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 6th to 12th வரைக்கும் இடியம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஏன்னா இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.